வணக்கம் நேயர்களே. வடக்கில் கிளிநொச்சியில் $1 மில்லியன் மூன்று நபர்களை அதிரடியாக இராணுவ குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்திருக்கிறது. அவர்களை போலீசில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்ப்போம். வடக்கில் கிளிநொச்சியில் $1 மில்லியன் 3 பேர் மோட்டார் சைக்கிளில் வருகின்ற பொழுது A9 வீதி கந்தசுவாமி கோயிலுக்கு முன்பதாக, கிளிநொச்சி கந்தசுவாமி கோயிலுக்கு முன்பதாக போலீசாரால் மறைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கிடையில் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு படையின் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர்கள் அதில் மறைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மறைக்கப்பட்டவர்களை சோதனை செய்ததில் அந்த 3 பேரும் $1 மில்லியன் தங்கள் வசம் வைத்திருந்ததாகவும் அதனை மாற்றுவதற்கான சான்றாதாரங்கள் 3 பிடிபட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பணம் இவர்களுக்கு இங்கிருந்து வந்தது, எதற்காக இந்த பணத்துடன் இவர்கள் சென்றார்கள், யார் அனுப்பினார்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. $1 மில்லியன் என்பது எவ்வளவு பெரிய தொகை, எங்களுடைய இலங்கை பெறுமதிக்கு மிக மிக அதிகமான தொகை. இந்த தொகையுடன் அவர்கள் பிடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த பணங்கள் சட்ட ரீதியான முறையில் கொண்டு வரப்பட்டதா அல்லது என்ன மாதிரி அனுப்பப்பட்டது? ஏனென்று சொன்னால் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக இந்த பொய், களவு, திருட்டு சம்பவங்கள், நாட்டில் ஒரு துரோகத்தனமான செயற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மிக மிக நூதனமான முறையில் எல்லோருடைய பணங்களும் திருடப்படுகிறது. மிக மிக நுட்பமான முறையில் புலம்பெயர் மக்களை ஏமாற்றி பல பணங்கள் இங்கே அபகரிக்கப்படுகின்றன, பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. எனவே இவற்றை இவ்வாறானவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வடக்கில் இடம்பெற்று வருகிறது. அதனொரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பணத்தை வைத்திருந்த 3 பேரும் என்ன மாதிரியானவர்கள் என்பது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. ஏதாவது குற்றங்களுடன் இவர்கள் தொடர்புடையவர்களா, குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களா அல்லது அவ்வாறானவர்களுடன் தொடர்புகளில் இவர்கள் இருக்கின்றார்களா என்பது தொடர்பான விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இவர்களுக்கு கீழ் வேறு ஏதும் குழுக்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே $1 மில்லியன் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் தான் இவ்வாறு கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால் மறைக்கப்பட்டு தீவிர விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பாதுகாப்பில் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னரும் நாங்கள் பல செய்திகளை பார்த்திருந்தோம். இதேபோல கோடிக்கணக்கான பணங்களை வெளிநாடுகளில் இருந்து பெற்று ஏமாற்றி என்ன மாதிரியெல்லாம் பெற்று வந்தார்கள். அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவ்வாறான நபர்கள் என்ன மாதிரியாக இந்த காரணங்களை சொல்லி அல்லது என்ன தேவைகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த பணங்களை புலம்பெயர் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது உண்மையிலேயே அந்த காரணங்களை கேட்கின்ற பொழுது நாங்கள் முதலும் பார்த்தோம் இல்லையா, நாங்கள் வைத்தியராக இருக்கிறோம், ஏழை மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் செய்கிறோம், அது இது என்று சொல்லி எல்லாம் புலம்பெயர் மக்களை ஏமாற்றி இங்கே பணங்களை பெற்றிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் சொல்லியிருந்தோம். எனவே இது என்ன மாதிரியான பிரச்சனை என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். விசாரணைகளின் முடிவில் செய்திகள் கிடைக்க வரும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் அதை வழங்க தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.